கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு, ரேட் அஃபோர்டபுளா இருக்கு. மேரேஜ் கலெக்ஷன் சாரீஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ட்ரெஸ் கலெக்ஷன் நல்லா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இப்போது தமிழ்நாட்டில் சமீபத்தில் உள்ளாட்சி துறையில் நகராட்சி நகர்ப்புற உள்ளாட்சி நகராட்சி துறையில் 888 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றது என்று அமலாக்கத்துறை 232 பக்கம் அறிக்கையை தமிழக காவல்துறைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். கொடுத்து இதில் விசாரியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதில் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஆட்கள் தேர்வு செய்த நேரத்தில் ஒவ்வொரு நபருக்கும் பொறியாளர்களுக்கு 25 லட்சம் ரூபாயிலிருந்து 35 லட்சம் ரூபாய் ஒரு வேலைக்கு, கிட்டத்தட்ட 2500 வேலைக்கு 888 கோடி ரூபாய் வந்ததாக, அந்த பணம் ஹவாலா மூலமாக வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கும் சென்றதாக தகவலை 232 பக்கம் அறிக்கையாக அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் அதில் நடவடிக்கை, எந்த நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்கலை. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த செய்தி எப்படி வெளியில் போச்சுன்னு அதுக்கு ஒரு விசாரணை. அமலாக்கத்துறையிலேருந்து இந்த செய்தி, அந்த அறிக்கை எப்படி வெளியில் போச்சுன்னு அதுக்கு ஒரு சிபிசிஐடி விசாரணை. இதெல்லாம் வெட்கக்கேடுயா. எல்லாம் தமிழ்நாடு ஆட்சியாளர்கள்லாம் வெட்கி தலையை குனியணும். அவமானமாக இருக்குது. ஊழல் நடந்ததுக்கு விசாரணை இல்லையா, அந்த ஊழல் நடந்த செய்தி வெளியில் போனதுக்கு விசாரணையா? எதுக்கே அவங்களுக்குலாம் நிர்வாகம், எதுக்கு அவங்களுக்குலாம் ஆட்சி? இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு, அதுக்கு விசாரணை செய்து துப்பு கிடையாது. ஆனால் அந்த செய்தி வெளியில் போனதுக்கு அதுக்கு வந்து சரி, அந்த 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 செய்தி வெளியில் போனதுக்கு ஒரு அதுக்கு விசாரணை. இதே போன்று 4800 கோடி ரூபாய் மணல் கொள்ளை விசாரணை. மணல் கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. டாஸ்மார்க்கு அதெல்லாம் அந்த செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு, 10 ரூபாய் செந்தில் பாலாஜி. அதில் எவ்வளோ 30,000 கோடி ரூபாய் ஊழல். எல்லாத்துலேயும் ஊழல் நடந்துட்டு இருக்குது, லஞ்சம் ஊழல். அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியல. அவர் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று அவங்கவுங்க கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக மக்கள் வந்து மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். நானும் இந்த 100 நாள் நடைபயணத்தில் போய் பார்த்துட்டேன். மக்களுடைய மனநிலையை புரிஞ்சிருக்கிறேன். நான் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். நிச்சயமாக அடுத்த கேள்வி இங்கே கேட்பீங்க, கூட்டணி பற்றி கேட்பீங்க. இன்னும் விரைவில் கூட்டணி, மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்படும். அந்த எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெறும். உறுதியாக திமுக படுதோல்வி அடையும் இந்த தேர்தலில். எல்லாரையும் கூப்பிட்டு முடிச்சாச்சு, கூப்பிடுவோம், எல்லாரையும் கூப்பிட்டு முடிச்சாச்சு. எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அவரை நேரடியாக சந்தித்து கொடுத்துருக்குறாங்க, இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க. கனிமொழி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கடந்த காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த நேரத்தில் டாஸ்மார்க்கை எதிர்த்து எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினார்கள். அது நியாயமான முறையில் நடத்தினார்கள். டாஸ்மாக் கடையை மூட வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்றத்தில், அதுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்றெல்லாம் வசனம் பேசினார்கள். அவர் மட்டுமில்லை, அவருடைய சகோதரர் அப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இதே வசனம்தான் பேசினார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து இதை பற்றி ஒரு வார்த்தை கூட கனிமொழி அவர்களோ வேறு யாருமே பேசவில்லை. காரணம் ஆட்சி. அப்போது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒன்று பேசுவார்கள். அதாவது நான் சொல்கிறது, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், நாங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றுவோம் என்று. ஆனால் இதுவரை வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதில் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா, இப்போ விழுக்காட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 13% தான். அப்போது வெறும் 13% அவங்களுடைய வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்ற திமுகவுக்கு மக்கள் நிச்சயமாக மீண்டும் வாய்ப்பு கொடுக்க போகிறது கிடையாது. அதே போன்ற வாக்குறுதி தான் கனிமொழி அவர்கள் சொல்லுவது. அது மட்டுமில்லை, நாங்கள் வந்து நிறைய முதலீடு வந்துடுச்சின்னு ஒரு பொய் வாக்குறுதியை முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறார். அதுக்கு ஒரு புத்தகமே நான் போட்டிருக்கிறேன், ஒரு ஆவணம் போட்டிருக்கிறோம், திமுகவின் பொய் முதலீடுகள் என்று. அதாவது 11,32,000 கோடி தமிழ்நாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றது, கையெழுத்து, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான், MOUs.
அது வந்து முழுமையாக வந்துடுச்சுன்னு முதலமைச்சர் அவர்களும் தொழில் அமைச்சர் அவர்களும் நிதி அமைச்சர்களும் தொடர்ந்து போய் சொல்லிட்டு இருந்தாங்க. முழுமையாக வந்துடுச்சுன்னு. அதன் பிறகு நான் கேள்வி கேட்டேன். கேள்வி மட்டும் இல்லை, ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். அந்த புத்தகத்தில் பார்த்தா 11,32,000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU மட்டும்தான். அதில் எவ்வளோ முதலீடு வந்திருக்குன்னா 1,00,000 கோடிக்கு குறைவாக வெறும் 9 விழுக்காடு தான் வந்திருக்கு. இதை புத்தகம் போட்ட உடனே 80 விழுக்காடு முதலீடு வந்ததுன்னு சொன்ன தொழில் அமைச்சர் இல்லை 23 விழுக்காடு தான் வந்திருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அதையும் பொய், 23 கூட வரல, வெறும் 9 விழுக்காடு தான் வந்திருக்கு. அதனால் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி அதில் 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருச்சுலாம் பொய்யை சொல்லியிருக்காங்க. அதோட என்ன கொடுமைன்னா, தமிழ்நாட்டில் வருகின்ற தொழிற்சாலை எல்லாமே ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் போயிட்டுருக்கு. ஏன்னா இங்கே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். அதனால் அந்த ஒரே காரணத்தினால எல்லா முதலீடுகளும் அங்கே ஆந்திராவில். இப்போது கூகுள் எடுத்துக்கங்க. கூகுள் வந்து 1,20,000 கோடி எங்கே வைசாக் கொண்டு போகிறாங்க. கூகுளுடைய CEO சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்தவர். இவங்கெல்லாம் அவர் போய் பார்த்துட்டு, அவங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக கூகுள் போய் சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, அவங்க ஊருக்கு கொண்டு வரணும்னு தான் பார்ப்பாங்க. எந்த CEO எந்த முதலாளி இருந்தாலும் அந்த நிறுவனம் அவங்க ஊருக்கு கொண்டு வரணும்னா ஒரு மனசில் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட கூகுள் ஆந்திராவுக்கு போகுதுன்னா அப்போ அங்கே இருக்கிற அரசு இவங்களோட சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதே போன்ற கொரியன் ஷூ கம்பெனி இங்கே கையெழுத்து போட்டாங்க. 1,700 கோடி கையெழுத்து போட்டாங்க கங்கை கொண்டானில், தொழிற்பேட்டையில். அடுத்த மாதம் 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டிக்கு 2,800 கோடி ரூபாய் அங்கே போய் முதலீடு பண்ணுறாங்க. இப்படி அதே போன்று இந்த BYD கம்பெனி இருக்குது, பில்ட் யுவர் ட்ரீம்ஸ்னு கார் இருக்குது, சைனா கம்பெனி இருக்குது. டெஸ்லாவுக்கு போட்டி கொடுக்குற கம்பெனி அது BYD கம்பெனி. இந்த BYD கம்பெனி உதிரி பாகங்கள் வந்து தமிழ்நாட்டில் 2018-19 2,800 கோடி ரூபாயில் அங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கம்பெனி உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற நிறுவனம் இருக்குது. ஆனால் இப்போ மெயின் கம்பெனி எங்கே கொண்டு போகிறாங்கன்னா தெலுங்கானா. எவ்வளோ 85,000 கோடி ரூபாய்க்கு தெலுங்கானாவில் முதலீடு செய்ய போகிறோம். ஏன்னா இங்கே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆட்சி, ஒரு நிர்வாகம், இதுக்கு மக்கள் மறுபடியும் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க எல்லாம். அதனால் நிச்சயமாக அது ஒரு பொழுதும் ஆக போகிறது கிடையாது. இல்லைம்மா, அது நாங்கள் பார்த்துக்கிறோம். இது எங்கள் உட்கட்சி பிரச்சனை. அது சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் வந்து ஏதோ தொகுதியில் வந்து சௌமியா அம்மாவணி வந்து போட்டியிடுறதா எங்கேங்க தருமபுரி மாவட்டத்தில் 5 தொகுதி. ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்விங்களா? இதெல்லாம் இது எங்கள் உட்கட்சியில் விஷயம் இல்லை. அதெல்லாம் போய் நாங்கள் வெளியே சொல்லிக்கிறோம். துரோகிகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இல்லைன்னா நான் போவேன்னு சொன்னீங்க தருமபுரி மேடையில். சீக்கிரம் என்னோட பேரை சொன்னால் நான் விலக தயார்னு சொல்கிறாங்க. எதுலேருந்து ஐயாவை விட்டு விலக தயார், என்னோட ஏங்க சொன்னால் நான் விலக தயார் என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட நான் பேசணும்னு, மீடியா கிட்ட நான் பேசணும்னு இல்லை, எங்கள் கட்சிக்காரர்கிட்ட நான் பேசிக்கிறேன்.